ஹலோ மக்களே, வெல்கம் டு கோட் வித் கேப்டன். என்னடா இங்கிலீஷில் பேசலாம் பார்க்குறீங்களா? ஸோ என்னதான் இங்கிலீஷில் பேசி வீடியோ போடுறத கொஞ்சம் நல்லா இருந்தாலும் நம்ம தமிழில் பேசுகிற மாதிரி வராது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, டார்ட் ஃப்ளட்டர் ஃபுல்லாக தமிழே சொல்லித்தரலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இது வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா சீரியஸாக கொண்டு போகலான்னு இருக்கேன். ஸோ 2 சீரியஸ், பார்ட் 1 வந்து டாட், பார்ட் 2 வந்து ஃப்ளட்டர். ஸோ எதுக்கு வந்து டாட் போய்ட்டு அப்புறம் ஃப்ளட்டர் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட் வந்து ஒரு லாங்குவேஜ், ஃப்ளட்டருங்க ஃப்ரேம் ஒர்க். ஸோ ஃப்ளட்டருங்க ஃப்ரேம் வந்து டாட்டுக்கு லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ டாட் வந்து ஃப்ளட்டருக்கு பேசிக். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ளேலிஸ்ட்டில் வந்து டாட்னா என்ன, டாட் எப்படி ஒர்க் ஆகுது, டாட் பேசிக்லேருந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் யூஸிங் டாட் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துப்போம். ஸோ அது நம்ம ஒரு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் ஃப்ளட்டருக்கு போக போகிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டாட்டோட ஃபர்ஸ்ட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட். இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா டாட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்து நம்ம ஃபஸ்ட்டு ரன் பண்ணி பார்க்க போகிறோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இதை மொத்தம் இந்த ப்ளேலிஸ்ட் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 6 கேட்டகரி வச்சுருக்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இருங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ டாட் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ இதை இந்த 6 கேட்டகரியில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு டாட்னா இன்ட்ரோடக்ஷன் டு டாட். டாட்னா என்ன, எதுக்கு டாட் யூஸ் பண்ணுறோம், அது எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா மற்ற லாங்குவேஜில் பார்க்குற மாதிரி பேசிக் சின்டாக்ஸ், வேரியபிள்ஸு, அடுத்தது கண்ட்ரோல் ஃப்ளோ, அடுத்த ஃபங்க்ஷன்ஸு, கிளாஸ் ஆப்ஜெக்ட், கலெக்ஷன்ஸு, இதே மாதிரி தான். ஸோ இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு தெரியாத ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபர்ஸ்ட் இதுதான் டாட் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்படி தான் ஆரம்பித்தேன், எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட பார்க்கலாமா? இன்ட்ரோடக்ஷன் டு டாட், எ பவர்ஃபுல் லாங்குவேஜ் ஃபார் ஃப்ளட்டர் டெவலப்மெண்ட். ஸோ இந்த பிளாக் இது பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய ஓன் பிளாக் தான். ஸோ நானே க்ரியேட் பண்ணி நம்மளோட இந்த வீடியோ பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணது. இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ என்ன தான் நம்ம வீடியோ பார்த்தாலுமே நம்ம ஒரு டைம் விஷுவலாக படித்து பார்த்தா நம்ம மைண்டில் செட் ஆகிக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பிளாக் க்ரியேட் பண்ணது. ஸோ உங்களுக்கு வந்து பிளாக் ஓப்பன் பண்ணி படிக்க டைம் பத்தாது எனக்கு, அந்த மாதிரி நினச்சிங்கன்னா கீழே ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே நியூஸ் லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது உங்கள் மெயில் ஐடி போய் சப்ஸ்கிரைப் கொடுத்தீங்கன்னா மெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். அது வந்து சப்போஸ் மெயில் இன்பாக்ஸ் ஆகுதுன்னா ஸ்பேம் ஃபோல்டர் இருக்கும், போய் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்கன்னா நான் ஒரு டைம் போகிற பிளாக் வந்து உங்களுக்கு மெயிலாக வந்துடும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மறக்காது, நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பாருங்களா, டாட்னா என்ன. டாட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். யார் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரியேட் பண்ண ஒரு ஜெனரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து மற்ற லாங்குவேஜ் கம்பேர் பண்ணுறப்போ படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்க லாங்குவேஜ் மாதிரி சி ப்ளஸ் ஜாவா அந்த மாதிரி தான் அந்த சின்டாக்ஸ் ஆல்ரெடி இருக்கும். ஓகேவா? ஓகே, இதுதான் வந்து டாட்டோட லோகோ. டாட் வந்து எதனால் ஃப்ளட்டர் யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரீசன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட்டு, ஏஓடி இதுதான் முக்கியம், அஹெட் ஆஃப் டைம் காம்பைலேஷன். டக்குன்னு இப்போ நம்ம மற்ற லாங்குவேஜ்லாம் ஜாவாலாம் ஆப் பண்ணிங்கன்னா வைங்களேன், ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு செஞ்சு நீங்கள் மொத்த ஆப் இது பண்ணணும். பட் ஃப்ளட்டரில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரீசெட் ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஃப்ளட்டர் சீரிஸ் போக கவர் பண்ணுறேன். நமக்கு வந்து அது டக்குன்னு நம்ம ரியல் டைப்பில் நம்ம சேஞ்சஸ் பார்த்துக்க முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா படிக்க ரொம்ப ஈஸியானது, கற்றுக்கிற ஈஸி, அதேமாதிரி பண்ணுறக்கும் ஈஸி. மூணாவது பார்த்தீங்கன்னா டைப் சிஸ்டம், ஸ்ட்ராங் டைப் சிஸ்டம். டாட் ஸ்ட்ராங் டைப் சிஸ்டம் வந்து கேட்ச் இப்போது எரரை வந்து ஈஸியாக கேட்ச் பண்ணி சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் லாங் ரன் ஆப்பை ஸ்கேல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஃப்ளட்டர் வந்து பெஸ்ட்டு. கூகுள் ஆப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, கூகுள் ஆப்ஸ் வந்து ஃப்ளட்டரை பில்ட் பண்ணது தான், கூகுள் பே ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணது தான். அடுத்தது கிரேட் பெர்ஃபார்மன்ஸு, ரிச் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீபில்ட் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு டைம் ரெடியூஸாக வச்சுக்கோங்க. ஒன்று நீங்கள் வந்து ஹார்ட் கோப்பை டிஃபைன் பண்ண அவசியம், ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. கிரேட் டூலுங்க எக்கோ சிஸ்டம். அதே மாதிரி ஃப்ளட்டர் கம்யூனிட்டி நல்லா பெரிய கம்யூனிட்டி. ஸோ நமக்கு எந்த டவுட்ஸும் ஈஸியாக கிளியர் பண்ணி, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இருக்குது, அது இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக கிளியர் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் டாட்டோட பேசிக். டாட்னா என்ன அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு டாட் ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டாட் ப்ரோக்ராம் போகிற மொத்தம் நம்ம 2 டைப் இருக்குது. ஒன்று ஆன்லைனில் போய் போடலாம், இன்னொன்று நம்ம லேப்டாப்லேயே கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணி போடலாம். ஸோ 2 நான் சொல்லித்தரேன், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக அதை பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்லைனில் போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, .pad.dev வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி ப்ரீ பில்டானு கொடுத்துருப்பாங்க, அதை நடுவில் ஃபுல்லாகவே டெலிட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபுல்லாக டெலிட் பண்ணிட்டு வாய்டு மெயின். இந்த வாய்டு மெயினா என்ன, எதுக்காக வாய்டு மெயின்குள்ளே ப்ரோக்ராம் போகிறோம் அப்படிங்கிறத நாளைக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஹலோ டாட். ஓகேங்களா? செமிகோலன் கண்டிப்பாக வரணும். ஓகே, ரன் பண்ணி பார்ப்போமா? ஒர்க் ஆகுது. வாய்டு மெயின் எதுக்கு போடுறோம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கரெக்டாக சொல்கிறேன். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். நான் வந்து எனக்கு ஆன்லைனில் போகிறது இல்லை, நான் வந்து என்னோடய லேப்டாப்பில் கம்ப்யூட்டர் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 விஷயம் தேவை. ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடு தேவை. இருந்தால் பிரச்சனை இல்லை, இல்லைன்னு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. விஷுவல் ஸ்டுடியோனா விஎஸ் கோடு தான். மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் டவுன்லோட் பண்ணலாம் பண்ணிக்கோங்க, இல்லை வெப்பில் டவுன்லோட் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. வெப்பில் டவுன்லோட் பண்ணால் இதுதான் code.visualstudio.com வந்து உங்கள் எந்த சிஸ்டம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லை மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா லோகோ பார்த்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகே, ஃபைலுக்கு போயிட்டு
அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டாட்டை வந்து விஷுவல் ஸ்டுடியோக்குள்ள இன்ஸ்டால் பண்ணோம். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 இருக்குது பார்த்தீங்களா, அதில் எக்ஸ்டென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி சர்ச் கொடுத்து டாட் இது போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டாக வரும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன், அதனால் இங்கே காட்டுது. புதுசாக இருந்தால் ஒரு இன்ஸ்டாலும் காட்டும். அதை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைலு, நியூ ஃபைல், டெக்ஸ்ட் ஃபைலை போட்டுப்போமே, விஓஐடி வாய்டு மெயின் போட்டு பிரிண்ட்டு ஹலோ ஃப்ளட்டர்னு போட்டுப்போம். ஹலோ ஃப்ளட்டர். ஓகே, சேவ் பண்ணிக்கோங்க. நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்தேன், நல்லா அப்படியே ஓப்பன் ஆகிடுச்சு. டவுனர்ஸே சேவ் பண்ணிக்கிறேன். இது வந்து டார்க்னு போட்டுப்போம். டைப் இருக்குது பார்த்தீங்களா, C+ டிஃபால்ட்டாக வருது, அதில் நம்ம செலக்ட் பண்ணி டார்க்னு செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிப்போம். இப்போ மேலே 2 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கொடுத்தோம்னா அவ்வளோதான், முடிஞ்சது. ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து டாட் இன்ஸ்டால் டாட் என்னன்னு பார்த்துட்டோம், டாட் ஆன் பண்ணி பார்த்துட்டோம். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், போய் படித்து பார்த்துக்கோங்க. வேறு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் வாய்டு மெயின் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் பண்ணுங்கள், இல்லை நான் சொல்கிறேன். ஓகே, பாய்.